நண்பர்களே, அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசக பெருமக்களே, அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரசிக்க வைக்கும் தமிழ் புதுக்கவிதைகளை பற்றி நாம் காண இருக்கிறோம். ஆசிரியர் பாண்டி பிரகாஷ் அவர்கள். அதாவது ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டி பிரகாஷ் அப்படிங்கிற பேரில் பல்வேறு கீச்சுகளையும் பல்வேறு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல கவிதைகளை அவர் எழுதிட்டு வராரு. ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். இயற்பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துப்பாண்டி. பாருங்கள் அவருடைய கவிதைகளை. கடமைக்காக சிலர், குடும்ப சுமைக்காக சிலர், பொழுதை போக்க சிலர் என நடக்கும் காட்சிகள் அனைத்தும் சாட்சியாகும் வாழ்வில் இயந்திரமாய் மாறிப்போன மனிதர்களாம். ஆகா, கடமைக்காக சிலர், குடும்ப சுமைக்காக சிலர், பொழுதை போக்க சிலர் என நடக்கும் காட்சிகள் அனைத்தும் சாட்சியாகும் வாழ்வில் இயந்திரமாய் மாறிப்போன மனிதர்கள். தான் வந்து இயந்திரமாக ஆகிட்டோன்ட்டு மனுஷனுக்கே தெரில அப்படிங்கிறார். நம்ம வந்து இயந்திரமாக ஆகிட்டோம், ஆனால் அது வந்து நமக்கு வந்து தெரியல. அன்றாடம் அப்படியே ரொட்டீனாக ஒவ்வொரு பொழுதும் அப்படியே நம்ம போக்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம இயந்திர வாழ்க்கையில் வந்து நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறார். அருமையான ரசனைங்க முத்துப்பாண்டி அவர்களே. கடமைக்காக சிலர், குடும்ப சுமைக்காக சிலர், பொழுதை போக்க சிலர் என நடக்கும் காட்சிகள் அனைத்தும் சாட்சியாகும் வாழ்வில் இயந்திரமாய் மாறிப்போன மனிதர்கள். அருமைங்க அருமைங்க. அடுத்தது பாருங்கள். நீ எல்லாம் மரமா, அதாவது நீ எல்லாம் மனுஷனா, மரமா, மரக்கட்டையா என்றெல்லாம் யாரையும் மரத்தோடு இணைத்து பேசாதீர்கள். மரம் ஒருபோதும் சீரணமாய் இருந்ததில்லை. ஆகா, போய் அந்த என்ன மரக்கட்டை, மரமண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து நீங்கள் கேவலமாக பேசாதீங்க. அதாவது மனுஷனை திட்டும்போது அந்த மரத்தை வந்து நீங்கள் திட்டுறீங்க. அந்த மனுஷனுக்கு வந்து அந்த சரியாக தெரியலன்னா அந்த மரத்தோடு ஒப்பிடுறீங்க. அது மாதிரி செய்யாதீங்க, அது மாதிரி இணைச்சி பேசாதீங்க. ஏன்னா மரம் ஒருபோதும் சுயநலமாய் இருந்ததில்லை அப்படிங்கிறார். மரங்கிறது ரைட்டு, திட்டுறீங்க ரைட்டு, மனுஷனை வேறு இது சொல்லி திட்டுங்க. ஆனால் மரத்தை ஒப்பிட்டு மரமண்டை, மரக்கட்டை அப்படிலாம் திட்டாதீங்க. ஏன்னா மரம் வந்து ஒருபோதும் சுயநலமாக இருந்ததில்லை. ஆமாங்க, மூச்சு விடுற காற்றுலேருந்து உண்மையிலே செத்து போய் அது சடலமாக கிடக்கிற கட்டை வரைக்கும் வந்து மனுஷனுக்கு வந்து பயன்படுது. அதனால் அது மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே முத்துப்பாட்டிக்கு நான் மீண்டும் ஒரு முறை சிறந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா சமுதாய நோக்கோடு இந்த கவிதையை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பாரு, நம்ம நிறைய விஷயத்தை அப்படி தான் செய்வோம். அருமையான ரசனைங்க. அடுத்தது பாருங்கள். மனதிற்கு பிடித்தவர்களை மட்டுமல்ல, பிடிக்காதவர்களையும் அதே மனதில் தான் வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆமாம், பிடித்தவங்களையும் அதே மனசில் தான் வச்சுருக்கோம், பிடிக்காதவங்களையும் அதே மனசில் தான் வச்சுருக்கோங்கிறத அப்படியே சொல்கிறார். அருமையான ரசனைங்க முத்துப்பாண்டி. அடுத்தது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்த கவிதைங்க. நள்ளிரவு மலை, மலலின் சிரிப்பு, கொஞ்சம் கொலுசொலி, எதிர்பாரா இன்ப ஆச்சரியம், சாரல் மலையில் ரயிலில் ஜன்னலோர பயணம், சாரல் மலையில் ரயிலில் ஜன்னலோர பயணம், அம்மாவின் அளவில்லா அன்பு, இவைகள் முன் எதுவுமே அழகில்லையா. இதுதான் அழகு, இதை விட்டா இதுதான் வந்து அழகே இல்லை அப்படிங்கிறார். என்னடா அப்படின்னா, நான் அதாவது நடுஜாமத்தில் பெய்கிற அந்த மலை, ஒரு குழந்தையோட சிரிப்பு, அதை வந்து ஒரு கொலுசொலி, கொஞ்சம் கொலுசொலி, அதாவது எதிர்பாராமல் நடக்கிற இன்ப ஆச்சரியம், சாரல் மலையில் ரயிலில் ஜன்னலோர பயணமா, எவ்வளோ பாருங்கள், அம்மாவின் அளவில்லா அன்பா, இவைகள் முன் எதுவுமே அழகில்லை அப்படிங்கிறாரு. அருமையான ரசனைங்க பாண்டி பிரகாஷ் அவர்களே. அடுத்தது பாருங்கள். மழை வரும்போதெல்லாம் என்னை நினைத்து செல்கிறது உன் நினைவு துளிக்கலாம். ஆகா, அருமைங்க அருமைங்க. மழை வரும்போதெல்லாம் என்னை நினைத்து செல்கிறது உன் நினைவு துளிக்கலாம். ஏதோ ஒரு சந்திப்பில் வந்து நீ நானும் வந்து நம்ம ஒரு மலையில் நனைஞ்சிட்ருக்கோம், ஆனால் நீ இல்லாதப்போ மழை பெய்யுது. ஆனால் அந்த பெய்கிற ஒவ்வொரு மழை துளிலையும் உன்னோட நினைவு இருக்குது பாருங்கள். அது என்னால் வந்து மறக்க முடியல. மழை வரும்போதெல்லாம் என்னை நினைத்து செல்கிறது உன் நினைவு துளிகள். அந்த மழை பெய்கிற அந்த ஒவ்வொரு துளிலையும் உன்னோட நினைவு வந்திருக்கு, அதனால் மறக்க முடியல அப்படின்னா. மழை வரும்போதெல்லாம் என்னை நினைத்து செல்கிறது உன் நினைவு துளி. எப்போல்லாம் மழை வருதோ அப்போல்லாம் நான் ஒன்று தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உன்னிடம் நான் உளறியதெல்லாம் தனிமையில் 1000 முறை ஒத்திகை பார்த்தோம் நான். ஆகா, அருமைங்க. என்னதான் நான் 1000 முறை ஒத்திகை பார்த்துட்டு உன்கிட்ட வந்தாலும், நான் உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட பேசும்போது நான் வந்து உளறிடுறேன். அது எப்படி இருக்குன்னா, நான் தனிமையில் போய் 1000 முறை நான் ஒத்திகை பார்த்துட்டு தான் வர்றேன். உன்கிட்ட பேசும்போது நான் இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் உன்கிட்ட பேசணும், நான் ஒத்திகை பார்த்து தான் வர்றேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது பேச முடியல அப்படிங்கிறாரு. உன்னிடம் நான் உளறியதெல்லாம் தனிமையில் 1000 முறை ஒத்திகை பார்த்தவன் நான். அருமையான ரசனைங்க உண்மையில். அடுத்தது பாருங்கள். அளவில்லா அன்பை அருவியாய் கொட்டுகிறேன் நான், அளவில்லா அன்பை அருவியாய் கொட்டுகிறேன் நான், நீண்ட நேரம் நிரம்பியும் நிறையாத ஓட்டை குடமாய் நீ. ஆகா, என்னதான் நான் அன்பை வந்து புழஞ்சாலும் நீ வந்து அந்த ஓட்ட குடமாக தான் நீ இருக்க.
உன்னுடைய கவனத்தை சிதற விட்றா அப்படிங்கிறாரு. அளவில்லா அன்பை அருவியாய் கொட்டுகிறேன் நான், நீண்ட நேரம் நிரம்பியும் நிறையாத ஓட்டை குடமாய் நீ. அருமைங்க. அடுத்தது பாருங்கள், ஆழ்கடலில் அதி ஆழத்தில் அதிசயமாய் கிடைக்கும் முத்து போன்றது குழந்தைகளின் எச்சில் முத்தம். ஆகா, ஆழ்கடலில் அதி ஆழத்தில் அதிசயமாய் கிடைக்கும் முத்து போன்றது குழந்தைகளின் எச்சில் முத்தமாக. போய் ஆழ்கடலில் போய் முத்து எப்படி எடுப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை தடவை முங்குறோம், எத்தனை தடவை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அப்படி வந்து எடுக்கக்கூடிய முத்து போன்றதா குழந்தைகளுக்கு வந்து எச்சியோடு அந்த கொடுக்குற அந்த முத்தம் அப்படிங்கிறாரு. அருமைங்க முத்துப்பாண்டி. அடுத்தது பாருங்கள், கடந்த கால குழந்தை பருவத்தை நினைத்து ஏக்கமும் எதிர்கால குழந்தை பருவத்தை நினைத்து பயமும் அதிகமாகிறது நிகழ்காலத்தில். இது பாருங்கள், இது வந்து ஒரு சாதாரண நீங்கள் கவிதைன்னு சொல்லிட முடியாது. உண்மையிலே வந்து ஒரு ஆழ்மனத்தில் எழுதக்கூடிய அந்த ஒரு ரசனை மிகுந்த கவிதை தான் இது. கடந்த கால குழந்தை பருவத்தை நினைத்து ஏக்கமும், ஏன்னா நம்மளாம் அப்படி இருக்கமே அப்படின்ட்டு கடந்த காலத்தை பற்றி, எதிர்கால குழந்தை பருவத்தை நினைத்து பயமும் அதிகமாகிறது நிகழ்காலத்திலாம். அருமைங்க, உண்மையில் அருமையான சிந்தனைங்க. அடுத்தது பாருங்கள், ஆசாமிகளை சாமியாக்கி விட்டு சாமிகளை சாதாரணமாக்கி விட்டோம், நல்லது நடக்கவில்லை என்றால் மட்டும் சாதாரண சாமியை திட்டுக்கிறோம். எப்படி பாருங்கள், எங்கே போய் எங்கே வந்து எங்கே முடிச்சுக்காரு பாருங்கள் கவிஞர். ஆசாமிகளை சாமியாக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனை போய் வந்து நம்ம வந்து சாமியாக்கிட்டோம், ஆனால் சாமியை வந்து சாதாரணமாக்கிட்டோம். நல்லது நடக்கலன்னு வச்சுங்களேன், ஆமாம் அது போது குருட்டு சாமி, என்ன சாமி இது, நான் கேட்டேன் ஒன்றுமே தரல அப்படின்றோம். எப்படி தரோம், நம்ம தான் வந்து ஆசாமியை வந்து சாமி ஆக்கிட்டோமே. அருமையான ரசனைங்க. சாமிகளை, அதாவது ஆசாமிகளை சாமியாக்கி விட்டு சாமிகளை சாதாரணமாக்கி விட்டோம், நல்லது நடக்கவில்லை என்றால் மட்டும் சாதாரண சாமியை திட்டுக்கிறோம், நல்லது நடக்கலைன்னா ஒன்று திட்டுறது. அருமையான ரசனைங்க பாண்டி பிரகாஷ். பாண்டி பிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் என் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கவிதைங்க. இதை கொண்டு போய் எல்லாத்துலேயும் நம்ம சேர்க்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை கொண்டு போய் நம்ம எல்லாத்துலேயும் சேர்க்கறது தான் என்னுடைய கடமை. அதை நீங்களும் வந்து என்னுடைய சேர்ந்து நீங்கள் பயணம் செய்யணும். மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான சிந்தனையோடும் அருமையான ரசனையோடும் அருமையான புத்தகத்தோடும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தில்பாரதி. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே பாருங்கள், ஒரு சோப்பர் பட்டன் இருக்கும், அதை எழுதி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் உங்களை அப்டேட் எப்பப்போ நம்ம வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து என்னங்கிறத தெரிவிங்க. மறக்காமல் கட்டாயமாக நீ வந்து கமெண்டில் என்ன இது அப்படிங்கிறத, அந்த கவிதை எப்படி இருக்குது, இன்னும் ரசனை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி நன்றி நன்றி.